அமைச்சராக ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேடையில் விஜயுடன் உரையாடிய காணொலிகளை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த பதிவு இணையத்தில் பதிவிட்ட சில மணி நேரங்களிலேயே லட்சக்கணக்கான லைக்ஸ்களை பெற்று வைரல் ஹிட் அடித்தது. இந்த நிலையில் விஜயை சந்தித்த அந்த காணொலிகள் ராகுல் காந்தியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து திடீரென முடக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து பேசிய காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீவத்சா, ராகுல் காந்தி மற்றும் தளபதி விஜய் தொடர்பான அந்த ரீல்ஸ் வீடியோ பதிவேற்றப்பட்ட ஒரே மணி நேரத்திற்குள் 12 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்ததாக தெரிவித்தார். அதேபோல் அவர்களது புகைப்பட பதிவு சுமார் 46 மில்லியன் மக்களை சென்றடைந்த நிலையில் அந்த தரவுகள் எதையுமே கணக்கில் கொள்ளாமல் இன்ஸ்டாகிராம் நிறுவனம் அந்த வீடியோவை முடக்கியுள்ளதாக சாடினார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கடுமையான விதிகளே இந்த முடக்கத்திற்கு காரணம் என்றும் அவர் நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை அரசு வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இந்த விவகாரத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இன்ஸ்டாகிராம் தளத்தின் உள்ளமைப்பு தவறுதலாக அந்த பதிவை கண்டறிந்து முடக்கியுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளன. தற்போது அந்த தொழில்நுட்ப பிழை சரி செய்யப்பட்டு முடக்கப்பட்ட வீடியோ மீண்டும் ராகுல் காந்தியின் பக்கத்தில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது.